ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வெட்னரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். நான் இந்த பதிவில் வெள்ளாடுகளுக்கு எந்த தடுப்பூசிகளை போடணுங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வெள்ளாடுகளில் முதல்ல முக்கியமான நோயாக சொல்லப்படுறது வெள்ளாட்டு அம்மை தடுப்பூசி. இந்த வெள்ளாட்டு அம்மை தடுப்பூசி 4 மாதம் வயசில் போடணும். 4 மாத குட்டிகளுக்கு ஃபஸ்ட்டு போட்டுறணும். போட்டு அதை ஒவ்வொரு வருஷமும் அதை ரிப்பீட் பண்ணணும். முதல்ல அது 4 மாதம் ஆன உடனே நம்ம முதல் டோஸ் போடணும். அதுக்கப்புறம் போட்டதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த அம்மை நோய்க்கான தடுப்பூசியை ரிப்பீட் பண்ணணும் அந்த அனிமலுக்கு. அப்படி பண்ணால் தான் அதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அடுத்ததாக துள்ளுமாறி நோயின்னு ஒன்று இருக்குது, ரணஜன்னின்னு இருக்குது. இது ரெண்டுமே தனித்தனியாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ரெண்டுமே சேர்ந்து ஒரே வேக்சினாக வந்துருச்சு. அந்த என்ட்ரோடாக்சிமியாங்கிறது கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃப்ரிஞ்சன்ஸ் சி அண்ட் டி டைப் 2 ஸ்ட்ரெயினால் வர்றது. இன்னொன்று ரணஜண்டிங்கிறது கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனிங்கிற ஒரு வகையான பாக்டீரியானால் வர்றது. இந்த 3க்கும் சேர்த்து ஒரே ஊசியாக வந்துருச்சு. அதை நீங்கள் அக்டோபரில் போடலாம். ஆகஸ்ட்லேருந்து அக்டோபரில் இதை முதல் மாத குட்டிகளுக்கு போட்டுட்டு 21 நாள் கழித்து பூஸ்டர் போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 9 மாதத்துக்கும் அதை ரிப்பீட் பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், எப்போவுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அனிமல்ஸுக்கு போடக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் வேக்சினை ப்ரெக்னென்ட் அனிமல்ஸுக்கு போடணும். முக்கியமாக ஆடுகள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 30 நாளைக்கு, அது டெலிவரி ஆகிறதுக்கு 30 நாளைக்கு முன்னாடி இந்த ஊசி கட்டாயம் போட்டிருக்கணும். அப்போ தான் ரணஜன்னி வராமல், குட்டிக்கும் சரி தாய்க்கும் சரி ரணஜன்னி வராமல் தடுக்கலாம். அடுத்ததாக பிபிஆர்னு ஒரு வியாதி இருக்குது, ரொம்ப கொடூர வியாதி. அது அக்டோபர் நவம்பரில் போட வேண்டியிருக்கும். அது 6 மாதம் ஆன குட்டிகளுக்கு போடணும். போட்டு அதை ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் அதை ரிப்பீட் பண்ணணும். ஒரு தடவை போட்டிங்கன்னா அது 3 வருஷத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரும். 6 மாதம் ஆன குட்டிகளுக்கு முதல் தடவை போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 3 வருஷம் கழிச்சும் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ஸோ 3 தடுப்பூசிகள் அவசியம் வெள்ளாடுகளில் போட வேண்டியிருக்கும். இதுக்கு மேலேயும் ஊசிகள் இருக்குது. அது அந்தந்த ஏரியாவில் வியாதிகள் வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா அங்கே இருக்கிற வெட்டினரி டாக்டர் சொல்லுவார் அடிஷ்னலாக என்னென்ன ஊசி போடணும்னு. தேவையில்லாமல் எல்லா ஊசியும் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையுமே இந்த 3 ஊசியும் போட்டாகணும். நன்றி, வணக்கம்.